ஹைமா திஸ் இஸ் மக எக்ஸ் 2.2லம்மா மூணாவது கணக்கு -3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2 மாடுலஸ்க்குள்ளே தான் அங்கே லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. மாடுலஸ் வர வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இதை பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ எனக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வர வரைக்கும் நான் அந்த பக்கம் லெஃப்ட் சைட் பண்ணினே இருக்கும். அப்போ யார் தேவையில்லை எனக்கு? +5 தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ -3 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டுமே -7. ஓகேவா? அப்புறம் எனக்கு யார் தேவையில்லை? -3 தேவையில்லை. நான் எப்படி இருக்குது? பெருக்கல்ல இருக்குது. அப்போ பெருக்கல் இருந்தால் வகுத்தல் -3ஆல் வகுப்பு பண்ணுறேன். இங்கே -3ஆல் வகுக்கிறேன். ஓகே, கேன்சல் ஆச்சுன்னா ஒரு சாமி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7/3. ஒரு சின்ன மிஸ்டேக் சாமி. ஃபஸ்ட்டு 3ஆல் தான் வகுக்கணும், அப்புறம் தான் குறியை பார்க்கணும் சாமி. 3ஆல் வகுத்துருங்க. ஸோ இங்கே மைனஸ் அப்படியே தான் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு ப்ளஸ் மாடுலஸ் எக்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? குறியை மாற்றணும். ப்ளஸ் மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த குறியை சேர்த்து மாற்றணும் இல்லையா? லெஸ் தென் என்ன வரும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த குறி மாற்றினா +7/3. இப்போது லிமிட் வந்துடுச்சு. ஸோ எக்ஸ் இப்போ பாருங்கள் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ப்ளஸ் வேல்யூ வந்துடுச்சு. என்ன வேல்யூ வந்திருக்கு? ப்ளஸ் வேல்யூ. இப்போது மாடுலஸ் தூக்கிடலாம். இங்கே கிரேட்டர் தென் +7/3, இங்கே -7/3. என்கோட்டில் எப்படி குறிக்கலாம் பாரு சாமி? -∞, +∞, -7/3 இங்கே இருக்கும், +7/3 இங்கே இருக்கும் வச்சுக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு போடணும். சரி, இங்கே ஈக்குவல் இருக்கனால இதுவும் சேரும், இதுவும் சேரும். ஓகே, இப்போது எக்ஸு சின்னது. யாரோட சின்னது? -7/3 விட சின்னது. அப்போ -7/3 விட சிறியதுன்னா எந்த சைடு வரணும்? லெஃப்ட் சைடு. குறுகி இருக்கு இல்லையா? இங்கே தான் எக்ஸு. ஓகே, அடுத்து எக்ஸு தான் பெருசு. யாரோட பெருசு? 7/3 விட பெருசு. பெருசுனா எந்த சைடு போகணும்? ரைட் சைடு போகணும். இதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே செல்லம். அப்போ இடைவெளி புல்லட் போட்டோம்ல ஈக்குவல் இருக்கிறதுனால இங்கே -∞ to -7/3. இது ப்ராக்கெட் எப்படி போடணும் பாருங்கப்பா சாமி. இது சேர்ந்ததுனால இந்த ப்ராக்கெட் போடணும், இந்த ப்ராக்கெட் போடணும். இது சேருது அப்படிங்கிறதுனால. அப்புறம் சேர்க்கணும் இல்லையா? +7/3 சேர்ந்துருச்சு. அதனால் என்ன போடணும்? இது க்ளோஸ்டு ப்ராக்கெட், இது ஓப்பன் ப்ராக்கெட். இது பேர் என்ன சாமி? க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த -∞ நிறைய நம்பர் வரும். ஒரு வேளை இங்கே -5ன்னு வச்சுக்க, -5 விட்டுடணும். -4 தான் எடுக்கணும். ஓகே, ஆனால் இந்த ப்ராக்கெட் போட்டால் இதை சேர்த்துக்கணும்னு அர்த்தம். 2 +∞. ஓகே செல்லம். அடுத்தது 4வது கணக்கு இதில் சேர்த்து பார்த்தலாமா? 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 -6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7க்கு தீர்வு கண்டு தீர்வை என் கோட்டில் குறிக்க. இப்போ எனக்கு -6 தேவையில்லை. அப்படி இது பண்ணிக்கலாமா? -6னா +6 வந்துடணும். அந்த பக்கம் போனால் +13, -6 அந்த பக்கம் போனால் +6. நான் திருப்பி சொல்கிறேன் சாமி, இன்இக்வாலிட்டியில் அதாவது ஈக்குவல் இல்லாத சமயத்தில் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பிலாம் வந்துச்சு இல்லையா? ஸோ +6 பண்ணால் 13. இங்கே என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கல் 2 என்ன ஆகிடும்? வகுத்தல் 2ஆக மாறிடுமா? இங்கே என்ன இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. எப்போ இது மாதிரி வந்துச்சோ அப்போ என்ன பண்ணணும் செல்லம்? எப்போ இது மாதிரி வருதோ அப்போ மாடுலஸ் வந்துருச்சு, ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா இங்கே +13/2, இங்கே -13/2. இங்கே என்ன போட போகிறோம் சாமி? இதே இந்த சிம்பிள் போட போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1. எனக்கு யார் தேவையில்லை? +1 தேவையில்லை. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. -13/2 -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த பக்கம் இங்கேயும் போகணும். போத் சைட் செய்யணும். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/2 -1. குறுக்க பெருக்கி கழிச்சு பை போட்டால் -15/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு குறுக்க பெருக்கி கழிச்சு பை போட்டால் 11/2. இப்போ என் கோடில் எப்படி குறிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, -∞, +∞. எக்ஸோடைய வேல்யூ -15/2. ஸோ இங்கே தான் வரும் மைனஸ்லாம் லெஃப்ட் சைடு. இது ப்ளஸ் நம்பர் +11/2. எக்ஸனுடைய மதிப்பு சின்னது. அப்போ சாரி பெருசா? இதை விட பெருசு. யாரை விட பெருசு? -15/2 விட பெரியது. அப்போ பெரியதுன்னு எந்த சைடு போவோம்? ரைட் சைடு போவோம். ஸோ ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால ஈக்குவல்ட்டு சேர்த்துக்கலாம் ரைட் சைடு. ஓகேவா? நிறுத்துங்க, அந்த புள்ளி வர வரைக்கும் நிறுத்தணும். 11/2 விட சிறியது, இதுவும் சேரணும். அப்போ சிறியதுன்னு எந்த சைடு வரும்? லெஃப்ட் சைடு வரும். சிறியதுன்னா லெஃப்ட் சைடு. ஸோ இந்த கேப் தான்.
தேர்ஃபோர் தீர்வு நாங்கள் எழுத இடம் இல்லை சாமி, இடைவெளி இடைவெளி இது அப்படியே எழுதிக்கலாம் சாமி. ஓகேவா? தேங்க்யூம்மா.